Hello friends, welcome back to my channel Kritika's Academy. TNPSC Unit 8ல ஆல்ரெடி நிறைய கிளாஸஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் டு தமிழ் சொசைட்டி சங்கம் ஏஜ் அப்படின்றதெல்லாம். இன்னைக்கு அதனுடைய கண்டினியூஷனா நம்ம பார்க்க போறது ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் இன் தமிழ்நாடு அப்படின்ற டாபிக் தான். தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பிளேசஸ்ல ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடமும் எவ்வளவு முக்கியமானது, ஒவ்வொரு இடத்துலையும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அது எங்கே இருக்குது, அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத ஒவ்வொரு ஊரையும் கன்சிடர் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வாஸ்டான டாபிக் அப்படின்றதுனால இதை நான் 2 கிளாஸாக வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஊர் எது அப்படின்னா கொர்க்கை அப்படின்றது. இந்த கொர்க்கை அப்படின்றத பற்றி சங்கம் ஏஜில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கொர்க்கை அப்படின்றது தூத்துக்குடி மாவட்டத்துல ஸ்ரீவைகுண்டம் அப்படின்ற தாலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான். இது தாமிரபரணி அப்படின்ற ஆற்றுக்கு நார்தர்ன் சைட்ல 3 கிலோமீட்டர் தொலைவில் வந்து சிச்சுவேட் ஆயிருக்கு. ஏன்ஷியன்ட் டேஸ், அதாவது பழைய காலங்கள்ல இந்த தாமிரபரணி அப்படின்ற ஆறு இந்த கொர்க்கை அப்படின்ற வில்லேஜினுடைய பார்டர்ல ஃப்ளோ ஆயிருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைட்டை தமிழ் சங்கம் லிட்ரேச்சர்ல ரெஃபர் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் அந்த காலத்துல இருந்த ஜியோகிராஃபர்ஸ் எல்லாரையுமே கொர்க்கை அப்படின்ற பிளேஸ் அட்ராக்ட் பண்ணிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கொர்க்கை அப்படின்றது அந்த காலத்துல பேர்ல் ஃபிஷரி, முத்து எடுக்கிறதுக்கு முக்கியமான போர்ட்டா வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த மேப்ல பாத்தீங்க அப்படின்னா தெரியும், கொர்க்கை அப்படின்றது இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடியது தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா 16 போர்ட்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த 16 போர்ட்ஸ் வந்து சங்க காலத்துல சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால ஆபரேஷன்ல இருந்திருக்கு. ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கோவளம் அப்படின்றது, அடுத்து மாமல்லபுரம், இப்போ இருக்கக்கூடிய மகாபலிபுரம், சதுரங்கப்பட்டினம், வீரைமுந்துரை, அரிக்கமேடு, காவேரி பூம்பட்டினம் அதாவது பூம்புகார் அப்படின்றது, நாகப்பட்டினம், தொண்டி, அழகன்குளம், பெரியப்பட்டினம், குலசேகரப்பட்டினம், வீரபாண்டியன் பட்டினம், கொர்க்கை, கயல்பட்டினம், இருக்கந்துறை, எண்ணயம் அப்படின்றது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா போர்ட்ஸுமே ஆறுகள் வந்து சீயோட கலக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கு. ஏன் இந்த இடத்துல போர்ட்ஸை அந்த காலத்துல அமைச்சிருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சேஃபா ஷிப் டாக்கிங் பண்றதுக்கு தான். இந்த பார்த்த 16 போர்ட்ஸ்ல மேஜரான போர்ட்ஸ் எது எது அப்படின்னா கொர்க்கை, காவேரி பூம்பட்டினம், மாமல்லபுரம் அப்படின்றது. இதுல ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாமல்லபுரம், அரிக்கமேடு, அழகன்குளம், கொர்க்கை, இந்த பிளேசஸ்லாம் ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி நியூஸ்ல இந்த பிளேசஸ்ல ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் பண்ணதாகவும் நிறைய பொருட்கள் அந்த காலத்தை சேர்ந்தது கிடைச்சதாகவும் கேள்விப்பட்டிருப்போம். லிட்ரரி ஒர்க்ஸான பட்டினப்பாலை அண்ட் சிலப்பதிகாரம் இது எல்லாத்துலயும் இந்த சீ போர்ட்ஸ் எல்லாம் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் ஏன்ஷியன் தமிழ்ஸ் இந்த போர்ட்ஸுடைய உதவியால ரோம், ஈஜிப்த், சீனா, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாத்தோடையும் ட்ரேட் வந்து வச்சிருந்திருக்காங்க. இந்த கொர்க்கை அப்படின்ற பிளேஸ்ல பண்ண எக்ஸ்கவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரிக்ஸ்னால பண்ணப்பட்டது. 9 கோர்சஸ் ஆஃப் பிரிக்ஸ் அண்ட் 6 ரோஸ்ல வந்து அரேஞ்ச் பண்ணி கட்டியிருந்திருக்காங்க. இது வந்து சர்ஃபேஸ் லெவல்ல இருந்து 75 சென்டிமீட்டர் டெப்த்ல அன்எர்தன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சருக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா 3 லார்ஜ் சைஸ்டு ரிங்ஸ் வந்து ஒன்று மேல ஒன்று கட்டப்பட்டிருந்ததா வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சோக் பிட்ஸ் கட்டுறோம்ல கழிவு நீரை சேகரிக்கிறதுக்கு, அந்த மாதிரி இந்த மாதிரி 3 ரிங்ஸை வச்சு கட்டியிருந்திருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி இது சோகேஜ் ஜார்ஸா இருந்திருக்கலாம் சொல்றாங்க. அண்ட் இன்ஸ்கிரைப்டு பாட் ஷெட்ஸ், தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட பாட் ஷெட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 300 பிசில இருந்து 200 பிசிக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இங்க இருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட சார்கோல் சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் மும்பை வந்து கலெக்ட் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணப்போ சார்கோல் சாம்பிள்ஸ்க்கான டேட்டிங் வந்து 785 பிசியோட ரிமைன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கொர்க்கை அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாமிரபரணி அப்படின்ற ஆற்றுக்கு பக்கத்துல. அண்ட் பாண்டியா கிங்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கொர்க்கை அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட் சீ போர்ட்டா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்றது. பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்றது நாயக்க சீஃப் ஆன வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கேபிட்டல். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்றவர் வந்து பாளையக்காரர், இங்கிலீஷ்ல பாலிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாலிகராகவும் இருந்திருக்கார். இந்த பாலிகர்ஸ் அப்படின்றவங்க அந்த காலத்துல ஃபியூடல் லார்ட்ஸ், அதாவது நிலக்கிழார்களா இருந்திருக்காங்க. விஜயநகர எம்பையருடைய காலத்துல இருந்து சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால டைம் டு டைம்
மிலிட்ரி சீஃப்ஸாவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவர்னர்ஸாவும் இந்த பாலிகர்ஸை நியமிச்சிருந்திருக்காங்க. இவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்டிவேட்டர்ஸ்ட இருந்து டாக்ஸஸை வந்து கலெக்ட் பண்றது. ஸோ விஜயநகர கிங்டம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவர் வந்து பாளையக்காரராகவும் இருந்திருக்காரு. ஸோ அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கேபிட்டலா இருந்தது எது அப்படின்னா இந்த பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்ற பிளேஸ் அட் த க்ளோஸ் ஆஃப் 18th century. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்துல ஒடப்பிடரம் அப்படின்ற தாலுக்குல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட் ஏரியா அப்படின்றது கிட்டத்தட்ட 35 ஏக்கர்ஸ் கொண்டது. இது வந்து மவுண்டா இருந்திருக்கு. இந்த எக்ஸ்கவேஷனுடைய எய்ம் என்ன, இங்க எதுக்காக எக்ஸ்கவேஷன் பண்ணாங்க அப்படின்னா அந்த கட்டபொம்மனுடைய பேலஸ்ல ஏதாவது ரெமினன்ஸ், அதாவது எச்சங்கள்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது எங்கேயாவது இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்கவேஷன் பண்ணதுல மெயின் பேலஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனுடைய ஈஸ்ட் ஃபேசிங் என்ட்ரன்ஸ் அப்படின்றது வந்து சதர்ன் எண்டில் வந்து இருந்திருக்கு. 3 ரூம்ஸ் இருந்திருக்கு ஒவ்வொரு சைட்லையும். அண்ட் உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் பிட் அபவுட் 1.5 meters லைனிங் உள்ள ஒரு ஸ்கொயர் பீட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. லைம் பிளாஸ்டரால பூசப்பட்டிருந்தது. ப்ராபப்ளி அந்த காலத்துல தானியங்களை ஸ்டோர் பண்றதற்காக கட்டியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இதனுடைய அந்த பேசேஜ் நடுவில் உள்ளதுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோப்பா இருக்கு. இந்த ஸ்லோப் அப்படின்றது நார்தர்ன் எண்டில் முடியுது. அந்த நார்தர்ன் எண்டு வந்து ஆடியன்ஸ் ஹாலா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் இந்த ஸ்ட்ரக்சரினுடைய மோஸ்ட் இம்ப்ரெசிவ் பார்ட்டா வந்து இருந்திருக்கு. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை தான் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து புதுக்கோட்டை மன்னருடைய உதவியால, அதாவது விஜய் ரகுநாத தொண்டைமான் அப்படின்ற மன்னருடைய உதவியால கயத்தார் அப்படின்ற பிளேஸ்ல வந்து ஹேங் பண்றாங்க. அது எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். இப்ப பார்க்கக்கூடியதுதான் இந்த பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆனைமலை. ஆனைமலை அப்படின்றது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. யானைமலை அப்படின்றது ஒன்று இருக்கு, அது மதுரையில இருக்கு. ஆனைமலை அப்படின்றது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த ஆனைமலை ஹில்ஸ்ல 1969 இருந்து 1970 ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க. பண்ணப்போ மணம்போலி அப்படின்ற பிளேஸ்ல ஒரு டால்மனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டால்மன் அப்படின்றது இந்த இமேஜ்ல பாக்குற மாதிரி தான் 2 ஸ்டோன்ஸ் அண்ட் அதுக்கு மேல ஒரு ஸ்டோன் ஸ்லாப் மாதிரி இருக்கும். அந்த காலத்துல இதை வந்து புதைக்கிறதுக்காக கூட யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஒரு ஆளை வந்து இப்போ புதைச்சோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து கலரை கட்டுறோமோ அந்த மாதிரி அந்த காலத்துல இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு இண்டிகேஷன் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டால்மனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டால்மன் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பரம்பிக்குளம்ல இருந்து ஆலியார் ப்ராஜெக்ட் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான் இந்த டால்மன் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு நைஃபினுடைய எட்ஜ் மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அயன் பாயிண்ட், ஸ்மால் பீஸ் ஆஃப் அயன் பாயிண்ட் மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி a few pieces of black and red ware pottery with different burial type potteries-உம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்கவேஷன் மூலமா அந்த காலத்துல பரியல் டைப் அப்படின்றது எப்படி இருந்துச்சு, அந்த பரியல் ஆன்டிக்விட்டிஸ் அப்படின்னா பழைமை வாய்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ பரியல் ஆன்டிக்விட்டிஸ் எப்படி இருந்திருக்கு, எப்படி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிக அளவில் உதவி இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட்ஸினுடைய டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இது மெகாலித்திக் பீரியடை சார்ந்தது. அதாவது 1000 BC-ல இருந்து 300 CE-க்குள்ள சேர்ந்திருக்கும், அந்த காலத்தை சேர்ந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பல்லாவமேடு அப்படின்றது இது காஞ்சிபுரம் அப்படின்ற சிட்டியினுடைய வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் பல்லாவமேடு அப்படின்றது. இது வந்து பல்லவர்களுடைய ரெலிக்ஸை கொண்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்றாங்க. ரெலிக்ஸ் அப்படின்னா சம்திங் சேவ் ஃப்ரம் த பாஸ்ட், அதாவது எச்சம் இந்த மாதிரியான அர்த்தம். ஸோ பல்லவாசுடைய ஏதாவது ரெலிக்ஸ் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரெடிஷ்னலா பிலீவ் பண்ணாங்க. அண்ட் எக்ஸ்கவேஷன் பண்ணப்போ நிறைய பேங்கிள்ஸ் மேட் ஆஃப் ஷெல்லை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இன் டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் மேனுஃபேக்சர். ஸோ இதன் மூலமா அந்த இடம் அப்படின்றது இந்த பேங்கிள் மேனுஃபேக்சரிங் பண்றதற்கு ஃபேக்டரியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. எக்ஸ்கவேஷன் வந்து 1970 இருந்து 1971 வந்து பண்றாங்க. இதுல 3 periods ஆஃப் ஆக்குபேஷன் வந்து ரிவீல் பண்ணப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா இட் வாஸ் கேரக்டரைஸ்ட் பை த அக்கரன்ஸ் ஆஃப் ரெட் வேர்ஸ் இன் வேரியிங் கலர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் டெரகோட்டா ஹியூமன் ஃபிகரைன் அப்படின்னா களிமண்ணால செய்யப்பட்ட பொம்மை மாதிரியான சில ஸ்ட்ரக்சர்ஸ், அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அண்ட் ஷெல் பேங்கிள்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டா என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவர்களுடைய காலத்துல 6th to 9th century CE-ல இந்த சைட்டுக்கு பக்கத்துல, அதாவது இந்த பல்லாவமேடு அப்படின்ற சைட்டுக்கு பக்கத்துல ரிவர் வேகவதி அப்படின்றது வந்து ஃப்ளோ ஆனதுக்கான இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்கு.
இப்போ ப்ரெசன்ட் கோர்ஸ் ஆஃப் ரிவர் அப்படின்றது இந்த பிளேஸ்ல இருந்து 2.5 கிலோமீட்டர் தூரத்துல வந்து ஓடுது. அண்ட் ஸ்டோரேஜ் ஜார் வந்து சர்ஃபேஸ்ல இருந்து 5.85 மீட்டர் டெப்த்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, இதனுடைய இந்த சாண்டி பேங்க்ல, ஆற்றங்கரையில. ஸோ இது ப்ராபப்ளி க்ளோத்ஸை வாஷ் பண்றதற்காக இந்த ஸ்டோரேஜ் ஜாரை வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா இட் வாஸ் மார்க்டு பை 2 ஸ்ட்ரக்சரல் ஃபேஸஸ். ஒரு மட் பிளாட்ஃபார்ம் ஃப்ளோரிங் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்பர் ஃப்ளோரிங் பார்த்தோம் அப்படின்னா இதுல பர்னிங் பண்ணதற்கான, எரிச்சதற்கான ட்ரேசஸ் வந்து இருக்கு. அண்ட் என்ன நோட்டபிள் ஃபைன்ஸ் அப்படின்னா பாட் ஷெட்ஸ்ல கிராஃபிட்டி மார்க்ஸ் இருந்திருக்கு, ரெட் அண்ட் பிளாக் வேர்ஸ் இருந்திருக்கு, கிறிஸ்டல் பீட்ஸ் அண்ட் கிளாஸ் பீட்ஸ் வந்து இருந்திருக்கு. இது வந்து செகண்ட் பீரியடை சார்ந்தது. தேர்ட் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து டிஸ்டிங்யூஸ் பை த அக்கரன்ஸ் ஆஃப் கிளாஸ் பீட்ஸ், ஸ்டக்கோ பீசஸ், ஒரு டைனி லிங்கா அண்ட் ஏர்லியர் பீரியடை சேர்ந்தது மாதிரியான பாட்ரி அதே மாதிரியான விதத்துல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த பீரியடினுடைய ஸ்ட்ரக்சரல் ரிமைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிக் டம்பா 20 மீட்டர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருந்திருக்கு. இந்த ஃபினோமினன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா 9th செஞ்சுரி சிஇல பல்லவ ரூல் அப்படின்றது எண்டுக்கு வரும் பொழுது அங்க இருந்த பில்டிங் உடைய டெப்ரீஸா இருக்கும் இது அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் சென்னை, இங்கதான் காஞ்சிபுரம் வந்து இருக்கு. இந்த காஞ்சிபுரத்துல தான் பல்லாவமேடு அப்படின்ற பிளேஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா தெரியும், வாட்டர் இருக்கிறதற்கான இண்டிகேஷன் வந்து அங்கங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ரிவர் ஃப்ளோயிங் ஏரியா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கரூர். கரூர் அப்படின்றது திருச்சிராப்பள்ளியிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அண்ட் திருச்சிராப்பள்ளியினுடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கக்கூடியது கரூர். இதுல பண்ண எக்ஸ்கவேஷன் மூலமா கரூர் அப்படின்றது அந்த காலத்துல எப்படி முக்கியமான ட்ரேடு சென்டரா இருந்திருக்கு அப்படின்றது தெரியப்பட்டிருக்கு. இங்க கண்டுபிடிக்கப்பட்ட இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரியான பாட் ஷெட்ஸ் தான் வித் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொண்டது. இது வந்து காமன் எரா அப்படின்றது ஆரம்பிக்கும் அந்த காலத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி டேட்டை வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்கிரிப்ட் பாட் ஷர்ட்ஸோட வேற என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ரோமன் ஆம்ஃபோரே அண்ட் ரவுலட்டட் வேர் ஆஃப் மெடிட்டரேனியன் ஆரிஜின். இந்த ஆம்ஃபோரே அண்ட் ரவுலட்டட் வேர் இது எல்லாமே வெசல்ஸ்க்கான பேர் தான். இதுல பாத்தீங்க அப்படின்னா தெரியும், வைன் வந்து ஸ்டோர் பண்ற மாதிரியான அந்த வைன் ஜார் மாதிரி இருக்கும். இதுதான் ரோமன் ஆம்ஃபோரே அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ரவுலட்டட் வேர் அப்படின்றது மெடிட்டரேனியன் ஆரிஜினை சேர்ந்தது. அந்த மாதிரியான பானைகளும் வந்து இங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமா ரோமன்ஸோடையும் மெடிட்டரேனியன் ரீஜியன்ல இருக்கக்கூடிய பீப்புளோடையும் இவங்க வந்து ட்ரேட் வச்சிருந்திருக்காங்க அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கப்படுது இதுல இருந்து. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பனையக்குளம் அப்படின்றது தர்மபுரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜ் தான். இது பாப்பாரப்பட்டி அண்ட் பள்ளக்கோடு அப்படின்ற 2 பிளேசஸ்க்கு இடையில இருக்கு. பாப்பாரப்பட்டி அப்படின்ற பிளேஸ்ல இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவுல பனையக்குளம் போற வழியில பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு மவுண்ட்ல எக்ஸ்கவேஷன் பண்ணதுல பாட்ஷர்ட்ஸ், டெரகோட்டா ஃபிகரைன்ஸ், போன்ஸ், பிரிக்ஸ் இது எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த டெரகோட்டா ஃபிகரைன்ஸ் அப்படின்றது வந்து 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா இருக்கும், 8th செஞ்சுரி சிஇயை சேர்ந்ததா இருக்கும் சொல்லி அசைன் பண்ணப்படுது. ஸோ இதுல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையும் வச்சு 3rd செஞ்சுரியில இருந்து 13th செஞ்சுரி சிஇ வரைக்கும் இந்த சைட்ல கண்டினியூஸா ஆக்குபேஷன் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ப்ரூஃப் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தொண்டி அப்படின்றது ராமநாதபுரம் மாவட்டத்துல திருவாடானை அப்படின்ற பிளேஸ்ல இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் வில்லேஜ். இது சங்க காலத்துல போர்ட் டவுனா வந்து இருந்திருக்கு, துறைமுகமா இருந்திருக்கு. ட்ரையல் எக்ஸ்கவேஷன் வந்து தொண்டி அம்மன் டெம்பிளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மணல் மேட்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே கண்டுபிடிச்ச மாதிரி ரொம்ப ஏர்லி பீரியடா இல்லாம லேட் பீரியடை சேர்ந்ததான பாட்ரீஸ், பிரிக்ஸ், கோர்ஸ் ரெட்வேர் இது எல்லாமே இந்த பிளேஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்றது பெரம்பலூர் மாவட்டத்துல ஜெயங்கொண்டான் அப்படின்ற தாலுக்குல இருக்கு. இது சோழாசனுடைய செகண்டரி கேபிட்டலா கிட்டத்தட்ட 250 வருஷங்கள் வந்து இருந்திருக்கு. இந்த சிட்டில 2 ஃபோர்டிஃபிகேஷன்ஸ் வந்து இருந்திருக்கு, கோட்டை மாதிரியானது அல்லது ஒரு சிடேட்டல் மாதிரியானதுன்னு சொல்லலாம். ஒன்னு வந்து இன்னர், இன்னொன்னு வந்து அவுட்டர். மளிகை மேடு அப்படின்ற பிளேஸ்ல 2 லொகேஷன்ல நடத்தப்பட்ட எக்ஸ்கவேஷன்ல ஒரு ராயல் பேலஸினுடைய ரிமைன்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பேலஸ் அப்படின்றது சுட்ட செங்கலால, பர்ன்ட் பிரிக்ஸால கட்டப்பட்டிருந்திருக்கு. இதனுடைய சீலிங்ஸ் வந்து ஃபிளாட் டைல்ஸ்னால கவர் பண்ணப்பட்டிருக்கு. பில்லர்ஸ் வந்து ப்ராபப்ளி வந்து பாலிஷ்டு வுட்ல வந்து செஞ்சிருந்திருக்கலாம். இப்போ நம்ம தூண் செய்யறோம்ல, உடன் பில்லர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி
ட்ரெடிஷ்னல் ஹவுசஸ்லலாம் வைக்கிறோம்ல அந்த மாதிரி பாலிஷ்டு வுட்னால பண்ணப்பட்ட பில்லர்ஸாக இருந்திருக்கலாம். இதனுடைய பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு கிரானைட் பேஸஸாக வந்து இருந்திருக்கு, கிரானைட் ஸ்டோன்னால பண்ணப்பட்ட பேஸாக இருந்திருக்கு. இந்த எக்ஸ்கவேஷனில் அந்த பிரிக் வால்ஸ் அப்படின்றது 1.10 சென்டிமீட்டர் இன் திக்னஸாக இருந்திருக்கு. இதனுடைய ஃபவுண்டேஷன் வால் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே கிரானைட் ஸ்டோன் பில்லர் பேசஸ் அப்படின்றது ஈக்குவல் டிஸ்டன்ஸாக 2 மீட்டர் தொலைவில் வந்து அந்த கிரானைட் ஸ்டோன் பில்லர் பேசஸ் அப்படின்றது ஃபவுண்டேஷன் வாலில் வைக்கப்பட்டிருந்திருக்கு. அதே மாதிரி போன் ஆப்ஜெக்ட்ஸ் வித் அனிமல் ஃபிகர்ஸ் இருக்கிற மாதிரியானது, ஐவரி கார்விங்ஸு, குவாட்ஸ் பீட்ஸு, ஷெல் பேங்கிள் பீசஸ் அண்ட் ஸ்டோன் ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே எக்ஸ்கவேஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆல்சோ செலேடன் வேர் அண்ட் போர்சலின் ஷர்ட்ஸ் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த செலேடன் வேர் அண்ட் போர்சலின் செட்ஸ் இது எல்லாமே வந்து பீங்கா மாதிரியான அமைப்பை கொண்டது. இது எல்லாமே சைனீஸ் ஆரிஜினை சேர்ந்தது. இந்த இமேஜ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாத்திரம் அல்லது குடுவையை தான் சிலேடன் வேர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து சைனால அந்த காலத்துல யூஸ் பண்ணப்பட்டது. ஸோ இதன் மூலமா சோழ கிங்டம் அப்படின்றது 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டுகள்ல சைனாவோட கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுது. இப்போ அந்த இமேஜ்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த பேலஸினுடைய ரிமைன்ஸா வந்து இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கண்ணனூர் அப்படின்றது 13ஆம் செஞ்சுரி சிஇல ஹொய்சாலா அப்படின்ற கிங்ஸினுடைய கேபிட்டலா இருந்திருக்கு. இதை இப்ப நம்ம சமயபுரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல வந்து இருக்கு. ஹொய்சாலாஸ் அப்படின்றவங்க அந்த காலத்துல இப்ப இருக்கக்கூடிய கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா அந்த மாதிரியான ரீஜியன்ஸ் வந்து ஆக்குப்பை பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் ஃபெர்டைலான காவேரி டெல்டா ரீஜியனையும் ஆக்குப்பை பண்ணியிருந்திருக்காங்க. இவங்களுடைய லாங்குவேஜா இருந்தது வந்து கன்னடா மற்றும் சான்ஸ்கிரிட் ஆகிய லாங்குவேஜஸ். இவங்க வந்து ஹிந்துயிசத்தை வந்து ஃபாலோ பண்றவங்களா இருந்திருக்காங்க. அண்ட் இந்த கண்ணனூர் அப்படின்ற பிளேஸ்ல பேட்டில் ஆஃப் கண்ணனூர் அப்படின்றது நடந்திருக்கு. 1342 அல்லது 1343 இருக்கும். மதுரை சுல்தானான ஜியாசுதீன் அப்படின்றவங்களுக்கும் ஹொய்சாலா கிங்கான வீரபல்லலா 3 அப்படின்றவங்களுக்கும் இடையே வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த கண்ணனூர் அப்படின்ற பிளேஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எக்ஸ்கவேஷன் எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்ணனூர் அப்படின்ற பிளேஸ்க்கு வாட்டர் சப்ளை பண்றதுக்கான சேனலுடைய ஓல்டு பேசேஜை ட்ரேஸ் பண்றதுக்காக எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. இதுல பண்ண எக்ஸ்கவேஷன்ல நிறைய கோர்ஸ் ரெட்வேர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது தவிர சைனீஸ் செலேடன் வேர் போன ஸ்லைட்ல பார்த்த மாதிரி தான் கங்கை கொண்ட சோழபுரத்துல பண்ண எக்ஸ்கவேஷன்ல கண்டுபிடிச்ச மாதிரி இங்கேயும் சைனீஸ் சிலேடன் வேர் அண்ட் மிடியவல் பீரியடை சார்ந்த ரூஃப் டைல்ஸ் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ். ஓடு இருக்குல்ல, வீட்டுக்கு ஓடு வச்சு கட்டுவாங்கல்ல, ஸோ அந்த ரூஃப் டைல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் டெரகோட்டா பீட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. கிளாஸ் பேங்கிள்ஸ், ஸ்டெட்ஸ் அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் அயன் நெயில்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது இந்த பிரிக் ஸ்ட்ரக்சர்ஸினுடைய டேட் அண்ட் த வாட்டர் சேனலுடைய டேட் அப்படின்றது 13th to 14th செஞ்சுரி சிஇயா வந்து இயரை வந்து அசைன் பண்றாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய மேப்ல பாத்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா விஜயநகர எம்பையர் அப்படின்றது இருந்திருக்கு. காவேரி, துங்கபத்ரா இந்த ரிவர் ஃப்ளோயிங் ஏரியாஸ்ல வந்து ஹொய்சாலா எம்பையர் அப்படின்றது வந்து டெவலப் பண்ணியிருந்திருக்காங்க. இதுல முக்கியமான கிங் தான் யார் அப்படின்னா வீரபல்லலா 3 அப்படின்றவங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் இன் தமிழ்நாடு அப்படின்றதுல இம்பார்ட்டண்ட்டான எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் வந்து என்னென்ன, அது எந்த பீரியடை சார்ந்ததாக இருக்குது, அந்த பிளேஸினுடைய ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன எக்ஸ்கவேஷன் வந்து பண்ணியிருந்திருக்காங்க, அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிவர் ஃப்ளோயிங் ஏரியா என்ன இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ், இந்த மாதிரியானதெல்லாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய கண்டினியூஷனாக வேறு எந்தெந்த பிளேசஸில் தமிழ்நாட்டில் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் பண்ணியிருந்திருக்காங்க, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் போஸ்ட் பண்ணுறேன். இன்னைக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு லைக் த வீடியோ, ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணலை இன்னும் நம்ம சேனலுக்கு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். See you all in other session. Until then, take care and bye bye.